நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. அ நண்பர்களே, இன்று நாம் மௌனத்திலே பெற்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வைத்து ஒரு 4, 5 உரைகளை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். நிச்சயமா. அது பல அன்பர்கள் அதனுடைய உணர்வு சிறப்பா இருந்தது. குறிப்பாக அந்த தியானத்தினுடைய உணர்வு, தற்சோதனையுடைய வேல்யூ இதெல்லாமே நிச்சயமா நாங்க செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நல்லா குடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம என்னதான் விஷயத்தை தெரிந்து கொண்டாலும், அது மக்கள் அதை பயன்படுத்துறப்ப தான் அது உண்மையாலுமே அதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நானு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி என்னவோ உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு டெக்னிக். நமது இமயவரம்பன் ஐயா அந்த டெக்னிக் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்குறாங்க. ஆ அந்த டெக்னிக் அவர் நெறைய டெக்னிக்ஸ் குடுக்கறதுனால, நாம் அதைய முழுசா பயன்படுத்தாம இருக்கிறோமோ! அப்படிங்கிறது கூட ஒரு அ என்ன சொல்றது? ஒரு நம்மகிட்ட ஒரு அலட்சிய உணர்வு இருக்குதோன்னு கூட நான் எனக்கு சொல்றேன். உங்களுக்கு சொல்லல. ஏன்னா எனக்கு இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால, நம்ம அதிக சரியா பயன்படுத்தினாலே போதும்ங்கிறது எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அதுல ஐயா அவங்க சொன்ன அந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான். அதைய ஐயா அவங்க சொன்னப்ப நான் ஃபாலோ பண்ணல. உண்மைய சொல்லப்போனா. ஆனா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நெறைய பேர். இந்த மிராக்கிள்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் ஐயா ஒரு ஜூம் யூடியூப் ப்ரோகிராம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல சில நாள் நான் பங்கு பெற்றேன். ஆ மௌனத்துக்கு முன்னாடி ஒரு 15 நாள் அதைய நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன் மார்னிங்ல. ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஆ நாம சொல்ற விஷயங்களே தான் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சொல்றாங்க. பட் அது கான்செப்ட் மனி ஓரியன்டட், பிசினஸ் ஓரியன்டடா இருக்கிறதுனால, ஆ கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஒரு 6,000 பேர் வரைக்கும் காலையில 5 மணிக்கு இருந்தாங்க. எனக்கு அதான் பெரிய ஆச்சரியமா இருந்தது. இத பத்தி நான் முன்னாடி கூப்பிட்டு சொல்லியிருப்பேன். 6,000 பேர் அதிகாலை 5 மணிக்கு ஒரு Zoomல, YouTubeல வர்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயம். பட் இந்த பொருளாதாரம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட, செல்வ வளம் பெருக, அ அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க, இப்படியெல்லாம் சொல்லி அதைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது தவறு கிடையாது நிச்சயமா. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கான ஒரு வழியில குடுக்கறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. அதனால இப்போ அது நெறைய பேர் இப்ப பயன்பட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக அ மனவளக்கலை சாராத நெறைய பேர் அதுல உள்ள இணைந்து, அதிகாலையில் எழுந்து அந்த பாசிட்டிவான சங்கல்பங்கள் இதெல்லாமே பண்ணி பயன்படுறாங்க. அவரு நெறையா நம்ம பேசுறது நன்றி உணர்வு அதைத்தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அப்புறம் தி லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மணி பணத்த எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மந்திரத்த அவர் சொல்லிக் குடுக்குறார். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு மந்திரம். பட் இது எனக்கு மௌனத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு விஷயமா, நான் இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். ஆ இதனோட டெக்னிக் என்ன அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லிர்றேன். நீங்க இதை பத்தி நெட்ல போய் போட்டீங்கன்னா, நெறைய பேரு இந்த ஹோ ஓப்பனோ போனோ சரிதானுங்களா? இதுதான். அது பேரு கொஞ்சம் வாயில வராத மாதிரி இருக்கும். பட் அத பத்தி ஒண்ணும் பெரிய இது பண்ண வேண்டாம். சரிதானுங்களா? ஹோ ஓப்பனோ போனோ டெக்னிக் அப்படின்னு சொன்னாவே,
அதுல யூடியூப்ல நிறைய அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதனோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு, அது எப்படி எனக்கு வந்து மௌன காலங்கள்ல பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சரி, முதல்ல இது டெக்னிக் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உணர்வு நம்மளுடைய உணர்வை நீங்க பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்துல என்ன வேணா செய்யலாம். சரிதானுங்களா? அதுதான் இதனுடைய அடிப்படை தத்துவம். உணர்வு அப்படிங்கிறது இந்த ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கு. எப்படி நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்துறோமோ, அது எப்படி நீங்க உணர்வுபூர்வமா வாழ்த்துனீங்கன்னா அது நடக்குது இல்லையா? உணர்வுபூர்வமா அதனோட ஒன்றிணைந்து ஆத்மார்த்தமா நீங்க ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அது வந்து நடக்குது. அதே மாதிரி இது ஒரு டெக்னிக். சரிதானுங்களா? இதுல வந்து அவங்க ஒரு 4 ஃப்ரேஸ் வந்து குடுக்குறாங்க. ஒரு 4 வார்த்தைய நீங்க வந்து சொல்லணும். சரிதானுங்களா? ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை வந்து அதைய கண்டறிந்த அந்த அறிஞர் அதை வந்து ஃப்ரேஸ் பண்ணியிருக்கார். நிச்சயமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் தான் இதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தைகள். சரிதானுங்களா? குறிப்பாக இந்த மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவர் கொண்டு வந்திருக்கார். சரண்டர். சரிதாங்களா? டோட்டலா சரண்டர். நம்ம ஈகோல இருந்து நம்ம இறங்கி போய், ஏன்னா சாரி கேட்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. சரிதானுங்களா? நம்ம வெளியில கூட கேட்டுருவோம். நம்ம வீட்டுக்குள்ள கேட்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். சரிதானுங்களா? அதாவது சாரி கேட்கறது அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில இருக்கிற பெரும்பாலான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு விஷயம். ஆனா நாம அது பெரும்பாலான பேர் அதை செய்யறது இல்ல. நம்ம ஈகோவால. சரியா? தப்புன்னு தெரிஞ்சாலே நம்ம சாரி கேட்கறது இல்ல. ஆனா அவரு அவரு என்ன சொல்றாருன்னா, நாம அந்த இறங்கி போய் நம்ம எங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோமோ, எங்கெல்லாம் நீங்க சரண்டர் ஆயி நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ, அங்க எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுறத அவங்க வந்து விளக்குறாங்க. அது என்னாலயும் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நெறைய இடங்கள்ல. ஆ சரி. அப்போ இது என்னன்னா, ஆ சரி நான் எப்படி சொல்றதுங்கிறத சொல்லிர்றேன். இது ஒண்ணும் இல்ல. இப்ப உங்களுக்கு இந்த இந்த டெக்னிக் வந்து எப்படி நம்ம வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த வாழ்த்து மந்திரத்த எப்படி நம்ம எங்க வேணா பயன்படுத்தலாமோ, உடல் நலத்துக்கு வேணா நீங்க அவர நெனச்சு உடல் நலத்துக்காக வாழ்க வளமுடன் சொல்லலாம். ஒருத்தர் மனப்பிரச்சனையில இருக்காருன்னா, வாழ்க வளமுடன் சொல்லலாம். ஒருத்தவங்க பொருளாதார பிரச்சனையில இருக்காங்கன்னா, வாழ்க வளமுடன் வாழ்த்தலாம். சரிதானுங்களா? அல்லது உறவுகள் ஏதாவது சிக்கல் இருக்கா, வாழ்க வளமுடன் வாழ்த்தலாம். சரிதாங்களா? இப்படி ஒரு நாடுகளுக்குள்ள துன்பங்கள் இருக்கா, வாழ்க வளமுடன் வாழ்த்தலாம். சரிங்களா? அப்போ இப்படி நம்ம எல்லா பிரச்சனைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமா அந்த வாழ்க வளமுடன்ங்கிற மகா மந்திரத்த நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதைய மற்றவங்க யூஸ் பண்ணா கூட எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. பட் மெடிடேஷன் பண்றவங்க நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ஒரு இது வந்து கிடைக்கும். சரிதானுங்களா? எனக்கு வந்து ஆ இதுல நம்பிக்கை ஏற்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் மௌனம் தொடங்குன முதல் நாள், ஆ அங்க கொஞ்சம் காரமான உணவுன்னு நான் முதல்லயே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அத சாப்பிட்டுட்டு மத்தியானத்துல கொஞ்சம் வயிறு டிஸ்டர்ப் ஆயிருச்சு. மெடிடேஷன் உட்கார்ந்துருக்கிறேன். என்னால மெடிடேஷனே பண்ணவே முடியல. ஸ்டொமக் ஃபுல்லா அந்த ஃபயர் எரிஞ்சுட்டே இருக்கு. வயிறு எரிச்சலாவே இருக்கு. எனக்கு முன்னாடி காரமா சாப்பிட்டாலும் இது நடக்கும். நான் கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம தான் சாப்பிட்டேன்னு கூட சொல்லலாம். அப்போ சரி என்ன பண்றது? மெடிடேஷன் பண்ணணும். பட் வயிறு எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மெடிடேஷன் பண்றதுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ நான் அந்த மிராக்கிள்ஸ் மார்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த 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 அவர் சொன்ன விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இந்த விஷயத்த வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அத அங்க வந்து அது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிகமா ஒரு இதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்போ உடனே டக்குன்னு நம்ம வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது கூட எனக்கு அந்த இடத்துல சொல்லல நானு. பட் அந்த ஸ்டொமக்க நெனச்சு, மை டியர் ஸ்டொமக் அது அப்படித்தான் சொல்லணும். சரிதானா? நான் அது அப்படியே தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். மை டியர் ஸ்டொமக் என் அன்புக்குரிய வயிறு.
சரிதானுங்களா? ஒரு தெய்வீகமான வயிறு, அன்புக்குரிய வயிறு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஐ அம் சாரி. உண்மையாலுமே நான் தான் அதுக்கு தீங்கு இழைச்சிருக்கிறேன். சரிதானுங்களா? ஐ அம் சாரி அப்படின்னு நீங்க அத உணர்வுபூர்வமா சொல்லணும். சரிதானுங்களா? நான் வந்து உங்கட்ட மிக தாழ்மையா மன்னிப்பு கேட்கிறேன். நான் வந்து உனக்கு வந்து தவறு செய்துட்டேன். சரிதானுங்களா? அ அதாவது இதுல வந்து எனக்கு காரணம் தெரியும். சிலதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியாது. நான் இன்னைக்கு மதியானம் அதிகப்படியான உணவை சாப்பிட்டு உனக்கு வந்து துன்பம் குடுத்துட்டேன். இதற்கு முன்னாடி நான் பலமுறை இந்த மாரி பண்ணியிருக்கேன். நீ வந்து என்னை வந்து நான் வந்து உங்கட்ட வந்து மனசார மன்னிப்பு கேட்கிறேன். சரிதானுங்களா? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்டின்னா, தயவு செய்து நீ என்னை மன்னிச்சிரு. ஐ அம் சாரி அப்படிங்கிறது நான் வந்து மனதார உங்கட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நீ தயவு செய்து என்னை மன்னித்து விடு. சரிதானுங்களா? நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. சரிதானுங்களா? இத சொன்ன அடுத்த ஒரு சில நொடிகள்லயே எனக்கு வயிற்று வலி இல்ல. எனக்கு அதான் பெரிய ஆச்சரியம். மௌனத்துல எனக்கு கிடைச்ச விஷயத்துல இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா இது ஒரு இடத்துல மட்டும் பயன்படல. அந்த மௌனத்துக்குள்ள பல இடங்கள்ல நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணேன். ஆ அது நல்ல ரிசல்ட்ட வந்து குடுத்தது. சரிங்களா? அப்ப 3வது என்ன சொல்றோம்னா, தேங்க் யூ. அந்த ஸ்டொமக் நமக்காக பண்ண நல்லதை எல்லாம் நினைச்சு பார்த்து, அந்த நன்றி உணர்வ வந்து வெளிப்படுத்தணும். இதை வந்து ஒரு சிலர் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன்னா, சும்மா சொல்றது. சரிதானுங்களா? சும்மா வந்து மை டியர் ஸ்டொமக் ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. சரிதானா? இந்த வாழ்க வளமுடனே நம்ம வந்து இப்ப சும்மா சொல்லி பழகிட்டோம் இல்லையா? நெறைய பேர் அப்படித்தான். சரிதானுங்களா? எனக்கு தெரிஞ்சதுல. உணர்வுபூர்வமா சொல்றதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. சரிங்களா? அந்த உணர்வு பூர்வமா சொல்றதுக்கு தான் ரிசல்ட் வந்து முழு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப அந்த ஸ்டொமக்க நெனச்சு அது எத்தனையோ நன்மை எனக்கு செய்திருக்கு. பிறந்ததிலிருந்து இத்தன வருஷமா எனக்கு உணவ செரிச்சு, அது சக்தியா மாற்றி, என்னோட உடலா மாற்றி, உயிரா மாற்றி, இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு. இல்லையா? அப்ப அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? ஃபைனலா ஐ லவ் யூ. ஸ்டொமக்க நெனச்சு, நான் உன்ன நேசிக்கிறேன். நான் உன் மேல அன்பு செலுத்துறேன். சரிதானா? அப்படிங்கிற ஒரு ஒரு ஹேப்பியஸ்ட் அந்த ஒரு ஃபீல வந்து அதுக்கு வந்து நீங்க குடுக்குறீங்க. உனக்கு எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். சரிதானா? அப்போ இந்த ஒரு 4 வேர்ட சொன்ன உடனே, அங்க ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம் தான் நடந்துச்சு எனக்கு. அப்போ அந்த ஸ்டொமக்ல ஒரு வித்தின் 2, 3 செகண்ட்ல அந்த பர்னிங்கே இல்ல. அந்த எரிச்சலே இல்ல. அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. நான் அதுக்கு முன்னாடியும் பலமுறை இந்த அனுபவத்த பெற்றிருக்கிறேன். சரிதானுங்களா? ஆனா அப்படி வித்தின் செகண்ட்ல அது ஸ்டாப் ஆயி என்னோட லைஃப்லயே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இதுதான் எனக்கு மௌனத்துல நான் உணர்ந்த விஷயத்துல முதல் விஷயமா இதை தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். சரிதானுங்களா? அப்போ அ ஓ! இதுக்கு வந்து இவ்ளோ பெரிய பவர் இருக்கு. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். நீங்க உணர்வுபூர்வமா உங்க உடல் கூட பேசினாலே, உங்க உடல் வந்து அதுக்கு செம்மையா ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்க உடல் மட்டும் இல்ல. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வந்து செம்மையா ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் உணர்வுபூர்வமா அத பேசணும். இது நம்ம முதல்லயே நெறைய சொல்லியிருக்கேன். என்னோட பாப்பா ஒரு நாள் ஸ்கூல் கூட்டிட்டு போறப்ப ஸ்டொமக் பெயின் ஆச்சுன்னு சொன்னா. அவகிட்ட சொன்னேன், "உன் வயிறு கிட்ட பேசு. நீ சாரி கேளு. ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுன்னு." வித்தின் அ செகண்ட் அவ சொல்றா, "எனக்கு வயிறு வலி இல்ல. நான் அதுக்கு சாரி கேட்டேன். அது மன்னிச்சிருச்சுன்னு" சொல்றா. அப்ப குழந்தைகளுக்கு அந்த தன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கு. சரிங்களா? ரஜினி ஏதோ ஒரு படத்துல படிக்காதவனோ நெனைக்கிறேன். அந்த கார் கூட பேசிட்டு இருப்பார். லட்சுமி, லட்சுமின்னு. இதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் பார்த்தா வந்து லூஸ்தனமா இருக்கிற மாரி தெரியும். பட் அப்படி அல்ல. சரியா? நமக்குள்ள இருக்கிற அதே அறிவு தான், நீங்க பார்க்கிற எல்லா பொருளுக்குள்ளயும் இருக்கு. சரிதானுங்களா? அதான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த அறிவு தான் எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கு. உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குள்ளயும் இருக்கு. சரியா? உங்க மனம் நெனச்சதுன்னா, அது எல்லாத்து கூடயும் அது தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். ஆக்சுவலா தொடர்புல தான் இருக்கு. நாம தான் தெரியாம அப்போ இது வந்து நிச்சயமா நீங்க இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஓப்போனோ டெக்னிக்ன்னு சொல்லி YouTubeலயோ ஏதோ குடுங்க. சரிதானுங்களா? இத நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு நல்ல டெக்னிக் தான். சரிதானுங்களா? இது பல இடங்கள்ல யூஸ் ஆச்சு.
ரொம்ப ஹைலைட்டா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு நாள் ஒரு ஒரு 15, 20வது நாள் இருக்கும். மௌனம் இருக்கிறப்ப, அங்க அது ஒரு ஹில்ஸ் ஏரியா. குட்டி, குட்டி மலைகள் சுத்தி மலைகள் தான். நீங்க வாணியம்பாடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த மேல ஒரு டாப் அந்த ஹில்லோட டாப் இருக்கிற பிளேஸ்ல நான் டெய்லியும் போய் சன்செட் பார்க்கறது. சன்செட்ட பத்தி கூட நான் ஒரு நாள் பேசணும். இந்த சூரியனோட அந்த உணர்வுபூர்வமா பேசுறப்ப நமக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். இயற்கையோட நீங்க இணையறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு தான் அது பேசுறேன். அதாவது இது வந்து நான் பேசுறேன், எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து, அ நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. ஆ யாரு இந்த இதுல உட்கார்ந்தாலும் இது கிடைக்கும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? எனக்கு கிடைச்சத உங்க கூட ஷேர் பண்ணா, நீங்களும் அதற்குள்ள செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்றேன். பொதுவா சொல்ல முடியும் என்னால. சரியா, சூரியன பார்த்தா இதெல்லாம் நடக்கும்னு பொதுவா சொல்லலாம். பட் அங்க ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இப்ப எனக்கு கிடைச்சத தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறதுக்கு தான் இது சொல்றேன். அப்ப அந்த ஹில்ஸ்ல எப்பவுமே நான் ஒரு 5 மணிக்கு அங்க போயிருவோம். 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஷார்ப்பா 1 ஹவர் அங்க தான் இருப்போம். அந்த சன்செட் வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கும் அந்த இடத்துல. ₹1,00,00,000 குடுத்தாலும் அப்படி கிடைக்காது. சரிங்களா? எப்படி சன்ரைஸ் பார்க்குற நெறைய இடங்கள்ல கடல் இதுலலாம். அப்படி சன்செட் வந்து அங்க இயற்கையாவே அந்த இடத்துல வந்து தெய்வாதீனமா அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. சன்செட்டுக்குன்னே அவங்க அந்த இது வந்து வச்சிருக்காங்க. அந்த ஹில்ஸோட டாப்ப வந்து அப்படி யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்கு. ஒரு நாள் போய் அத சன்செட் பார்த்துட்டு, இந்த சூரியன் மெடிடேஷன் அப்படியே பண்ணிட்டே இருக்கேன். பண்ணிட்டே இருக்கிறப்ப அது கிராமம் தானே! சுற்றியும் ஒரு சிறு கிராமம் தான். பெரிய மக்கள் தொகை இல்ல. சின்ன சின்ன வீடுகள் கொஞ்சம். அங்க ஒரு 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 ஃபேமிலில ஏதோ சண்ட போல. பயங்கரமான ஃபைட். சவுண்டுன்னா, இந்த மலை சுத்தி எல்லா பக்கம் கேக்குது. சரிதானுங்களா? அங்க அவ்வளவு சைலன்ஸான இடம். ஒரு 4, 5 பேர் சண்டை கட்டிக்கிறாங்க ஃபேமிலிக்குள்ள. பயங்கரமான சண்டை. ரொம்ப ஆக்ரோஷமா போயிட்டு இருக்கு. அது வந்து அது ஃபுல்லா எக்கோ ஆயி அது எல்லா இடத்துலயும் கேக்குது. கிலோமீட்டர் கணக்குல கேக்குது. சரிதாங்களா? சரி, அப்ப நான் இந்த டெக்னிக்க நல்லா யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது. மெடிடேஷன்ல டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இதுதான். சரி, அந்த ஸ்டொமக் ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம், இப்ப ஆக்னில உட்கார்ந்துருக்கோம். இப்ப ஆக்னில ஒரு உணர்வு வரல அப்டின்னா, இத யூஸ் பண்றது. மை டியர் ஆக்னா. சரிதாங்களா? இது நான் மறுபடியும் சொல்றேன். சும்மா வார்த்தையா சொல்லக்கூடாது. என் அன்புக்குரிய ஆக்னி சக்கரமே. சரிதானா? அப்போ என் அன்புக்குரிய ஆக்னி சக்கரமேன்னு நீங்க உணர்வா சொல்லிட்டாலே, ஆக்னாக்கு அப்படி ஒரு ஹேப்பினஸ் அதுல வந்து ஃபீல் ஆகுது. சரிதானுங்களா? இந்த குழந்தைகள்லாம் அம்மா, அப்பா பார்த்தா சந்தோஷப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அப்புறம் ஐ அம் சாரி. நான் வந்து உனக்கு தெரிந்தோ, தெரியாமலோ நெறைய தவறுகள் செய்திருக்கிறேன். நான் உன்கிட்ட வந்து மனசார மன்னிப்பு கேட்கிறேன். நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ எவ்வளவோ நன்மை எனக்காக செய்யற. இப்ப ஆக்னேயன்னா நமக்கு அத பத்தின விளக்கம் எல்லாம் தெரியும். இவ்வளவு நன்மைகள் நீ எனக்கு வந்து செய்துட்டே இருக்கிற. உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உன்னைய மிகவும் விரும்புறேன். நான் உன்னைய மிகவும் நேசிக்கிறேன். சரிதானுங்களா? நான் மேக்ஸிமம் தமிழ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா, ஆங்கிலம் யூஸ் பண்ணாலும் எந்த லேங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிதானுங்களா? ஆ இது சொன்னா நீங்க இது வந்து நான் சொல்றேனேன்னு மட்டும் எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு மெடிடேஷன் வரலன்னா, என்ன நீங்க மெடிடேட் பண்றீங்களோ, அது மேல இந்த வேர்டிங்ஸ யூஸ் பண்ணுங்க. உணர்வுபூர்வமா யூஸ் பண்ணீங்கன்னா, இம்மீடியேட் ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? வித்தின் அ செகண்ட்ல உங்க ஆக்னா வந்து நீங்க எப்படி பெர்ஃபெக்ட்டா இயங்குனா எப்படி இயங்குமோ, அந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு வரும். இதில நெறைய தடவ நான் வந்து மெடிடேஷன்ல ஃபீல் பண்ணேன். சரி, அப்போ மேல உட்கார்ந்துட்டு, சரி இதுக்கு இது வொர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஆ என் அன்புக்குரிய கிராம மக்களே, பாரதி ராஜா மாதிரி. சரிதானுங்களா? அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவங்க யாரு என்னன்னலாம் நமக்கு தெரியாது. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மக்கள் சண்டை போட்டுருக்காங்க. அப்ப என் அன்புக்குரிய கிராம மக்களே, அதுக்கும் வந்து ஐ அம் சாரி. நீங்க இந்த ஐ அம் சாரி அப்படிங்கிறத வந்து, நீங்க யாரா வேணா நின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம்
தத்துவத்துல நீங்க நல்லா புரிஞ்சா தெரியும். ஏன்னா எல்லாமா இருக்கிறது ஒண்ணுதான். அதுதான் நானாகவும் இருக்கு, நீங்களாவும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. சரிதானுங்களா? ஐ அம் சாரி அப்படின்னு அந்த அந்த இடத்துல நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, அது பலவிதமான மீனிங்ல போகும். அந்த சண்டை போட்டுருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்குள்ளேயே சாரி கேட்டுக்கிற மாரி ஒரு சூழலா அது அமையும். சரிதானுங்களா? அப்ப அந்த இடத்துல என் அன்புக்குரிய கிராம மக்களே, தயவு செய்து என்னை மன்னிக்கணும். நான் உங்ககிட்ட பரிபூர்ணமா மன்னிப்பு கேட்கிறேன். ஏதாவது தெரியாம தவறுகள் செய்திருந்தா, என்னை வந்து நிச்சயமா மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் மேல் மிகுந்த அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு 2 தடவ தாங்க சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இந்த டெக்னிக் வந்து மினிமம் 10 தடவ சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க மெடிடேஷன் மோடு போயிட்டீங்கன்னா, 1 டைம், 2 டைமே மோர் தென் எனஃப். சரிதானுங்களா? 2 முறை தான் சொன்னேன். எனக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம். இந்த டெக்னிக் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அத அப்படி சொல்றேன். ஆ இம்மீடியட்டா ஒரு ஒரு 1 மினிட் கூட இருக்காது அதிகபட்சம். ஒரு 2 தடவ சொன்னேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலன்ஸ் ஆயிருச்சு. அந்த சண்டையே இல்ல. எனக்கு உண்மையாலுமே அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்தது. இது வந்து ஆக்சுவலா வாழ்க வளமுடன் சொன்னாலும் நடந்திருக்கும். பட் நான் அத யூஸ் பண்ணல. சரிதானுங்களா? அப்போ அ இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல எனக்கு வந்த அ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹோஓபோனோபோனோ டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும்னு அன்னைக்கிலிருந்து வந்த அன்னைக்கிலிருந்தே எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு. அ சரி அது இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து நிச்சயமா நமக்கு ஞானத்தை அடைவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? சப்போர்ட்டா இருக்கும். ஞானத்துக்கு மட்டும் இல்ல. சரிதானுங்களா? நீங்க எந்த ஒரு ப்ராப்ளத்துல இருந்தும் நீங்க விடுபட்டு வர்றதுக்கு வந்து நிச்சயமா இந்த டெக்னிக் வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஆ நம்ம எத சொன்னாலும் அ அதை பெருசா எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்றது அப்படிங்கிறது ஒரு சிலர் தான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த டெக்னிக்க நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். சரிதானுங்களா? நீங்க நிச்சயமா இந்த டெக்னிக் எடுத்துக்கோங்க. இதுல ரொம்ப சிம்பிள் தான். அதுல ஒண்ணும் பெருசா வந்து அ ரொம்ப இதா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எத 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 வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம் எத வேணா எடுத்துக்கோங்க. சொன்ன மாரி இது ஒரு சிலது வந்து உடனே கேட்கலாம். ஒரு சிலது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் நிச்சயமா இதுல வந்து பெரிய பலன் வந்து இருக்கு. சரியாங்களா? அப்போ அது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இப்ப பணம் வேணும்னா, அவங்க எனக்கு அதுதான் சொல்லிக் குடுத்தாங்க. மை டியர் மனி சரிதாங்களா? என் அன்புக்குரிய பணமே. சரிதானா? நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஐ அம் சாரி. நீ என்னை பரிபூர்ணமா மன்னிப்பாயாக. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. நீ எவ்வளவோ நன்மை எனக்கு வந்து செஞ்சிருக்க. அதுக்காக உனக்கு வந்து நான் வந்து நன்றி செலுத்துகிறேன். ஐ லவ் யூ. நான் உன்னை வந்து நேசிக்கிறேன். நான் உன்மேல் வந்து அன்பு செலுத்துகிறேன். நான் உன்னை வந்து விரும்புகிறேன். சரிதானுங்களா? இந்த வார்த்தைய நீங்க பயன்படுத்திட்டே இருக்க, நீங்க எதை நோக்கி அதை பயன்படுத்துறீங்களோ, அது வந்து நிச்சயமா சக்சஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து இப்ப வேர்ல்டு லெவல்ல ரொம்ப இப்ப ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற ஒரு டெக்னிக் தான். சரியா? இத பத்தி நூல்கள் எல்லாம் நெறைய அ வந்திருக்கு. நீங்க வாய்ப்பு இருந்தா அதைய படிங்க. இல்ல டெக்னிக்க யூஸ் பண்ணுங்க. சரிதானுங்களா? இதுல எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நாம இது சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து முதல்ல அந்த பிராணிக் ஹீலிங் வகுப்பு போனப்ப, அங்க வந்து போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். போனப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அநாகத சக்ராவ ஓப்பன் பண்ணுவாங்க. அநாகத சக்ராங்கிறது நம்மளோட செஸ்ட்ல சரிதானுங்களா? நம்மளோட மார்பக பகுதியில் இருக்கிற ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பி, தைமஸ் சுரப்பி அதனோட இயக்கம், அதனோட சக்ரா வந்து அநாகத சக்ரம். அங்க வந்து எந்த விதமான தீட்சை வந்து குடுக்கல அவங்க. சரிதானுங்களா? இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும். இரு இருதய தியானம்னு சொல்லிட்டு ஒரு தியானம் இருக்கு. நம்ம முதல்லலாம் அதை நடத்தியிருக்கிறோம். நம்ம நேரடி வகுப்புகள்ல அதை நடத்துற ஒரு முறை. சரிங்களா? ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். பட் அந்த மெடிடேஷன்ல அவங்க வந்து புதிய நபர் தான். சரிங்களா?
அவர் வந்து எப்பவும் போல உலகியல் வாழ்க்கையில இருந்து ஹீலிங் கத்துக்கிறதுக்காக வர்றாரு. முதல் நாள் வர்றாரு. அந்த முதல் நாள்லயே அவங்க வந்து அந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பத்தின விளக்கம் குடுத்து, அந்த மெடிடேஷன் செய்ய வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆர் செகண்ட் டே நெனைக்கிறேன். சரிங்களா? மெடிடேஷன் செய்ய வைக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். சரியானுங்களா? உங்களுடைய அநாகத சக்கரத்தை நீங்க கவனித்து சிறு புன்னகை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு உண்மையாலுமே அது அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு மிராக்கிள் தான் நடந்ததுன்னு சொல்லணும். சரிதானுங்களா? அநாகத சக்கரத்த நெனச்சு, அது அது கூட ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை நீங்க செய்த உடனேயும், அது எப்படி ரிப்ளை பண்ணுது தெரியுங்களா? அந்த சக்ரா. ரொம்ப எக்ஸலன்ட்டா அது வந்து அந்த உணர்வ வந்து அப்படியே வெளிப்படுத்துது. சரிங்களா? அதை நோக்கி ஒரு நல்ல வார்த்தைகளை, மகிழ்ச்சியான வார்த்தைகள அது கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஆ அது கூட அப்ப நமக்கு என்ன தெரியும்? நான் ஒரு 2, 3 வருஷம் 2 வருஷம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அ அப்போ "வாழ்க வளமுடன்" அப்படின்னு அத பிளஸ் பண்றேன். சரியானுங்களா? "எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எனக்காக நெறைய நல்லது செய்ற. நீ ரொம்ப அற்புதமானவன்." அப்படியெல்லாம் அநாகத சக்ரா கூட பேசுறேன். நான் அந்த உணர்வ குடுக்க அந்த சக்கரம் அப்படி வேலை செய்யுதுங்க. எனக்கு அதிசயமா இருந்தது. சரிங்களா? அதாவது அவர் எந்த தீட்சையும் எடுக்கல, எந்த தியானமும் எடுக்கல. அப்பதான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா, நாம வந்து எங்க வேணா சக்ரா வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியும். சரிதானுங்களா? டச் பண்ணி தான் ஒரு சக்ராவ ஆக்டிவேஷன் பண்ணணும்னு கட்டாயம் இல்ல. அது ஒன் ஆஃப் த மெத்தட். பட் நீங்க நெனச்சா எல்லா சக்ராவுமே ஆக்டிவேட் பண்ணலாம். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். சரிதாங்க. ஆக்டிவேட் மட்டும் இல்ல. அதுக்குள்ள இருக்கிற எல்லா நோய்களையும் நீங்க வந்து குணப்படுத்தலாம். சரிதானுங்களா? அதுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து சரி பண்ணலாம். என்னன்னா, உணர்வு பூர்வமா நீங்க அது கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் அத பத்தின நாலேட்ஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும். சரிதானுங்களா? அநாகத சக்ரா கூட நீங்க பேசுறீங்க, அல்லது ஹார்ட் கூட பேசுறீங்க, லங்ஸ் கூட பேசுறீங்க. அல்லது உங்களோட இப்ப இதுல இந்த ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறவங்களா இருந்தா, நீங்க இம்மீடியட்டா அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஓப்போனோ டெக்னிக் தான் வந்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. நீங்க உண்மையாலுமே மனதார உங்க உறுப்புகளோட நீங்க பேசினாலே, அது ஆட்டோமேட்டிக்கா அது கியூர் பண்ணும். இது வந்து இயற்கையில இருக்கிற ஒரு விதி. உணர்வுபூர்வமா பேசணும் ஆனா. ஏனோ தானோன்னு பேசாம, உணர்வுபூர்வமா எல்லாம் வல்ல இறைவனே அங்க இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அத பேசணும். இதுல வந்து ஆமா இன்னும் ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லாம விட்டேன். ஃபைனலா வந்து அ ஐ ஃபை ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படிங்கிறது வந்து அ அவரு சசிகுமார் ஐயா சொன்னாங்க. பட் நெட்ல அதுக்கப்புறம் நான் போய் பார்த்ததுல இந்த 4 டெக்னிக் மட்டும் தான் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. சரிதானுங்களா? அவரு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப ஐ ஃப ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படிங்கிறத லாஸ்ட்டா சொன்னார். அதாவது என்னை நானே மன்னிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டா சொன்னார். ஐ ஃபர்கிவ்ஸ் மைசெல்ஃப் என்னை நானே மன்னிக்கிறேன். ஆ ஆக்சுவலா இதுல நெட்லலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த 4 டெக்னிக் மட்டும் தான் இருக்கும். சரிதானுங்களா? எங்க போய் பார்த்தாலும் இந்த 4 தான் இருக்கும். அந்த ஒரு டெக்னிக்கையும் நீங்க சேர்த்திக்கலாம். அ ஐ ஃப் கடைசியா இப்ப நான் முதல்ல அந்த டெக்னிக்ல சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ இப்போ மை டியர் இப்ப சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. சரிதானுங்களா? அவங்களுக்கு எதுல பிரச்சனை? பான்கிரியாஸ்ல தான் மெயின் ப்ராப்ளம். சரிதானுங்களா? அப்ப மை டியர் பான்கிரியாஸ், ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ ஃபர்கிவ்ஸ் மைசெல்ஃப். சரிதானுங்களா? என் அன்புக்குரிய கணையமே, சரிதானுங்களா? நான் உங்கட்ட வந்து மனதார மன்னிப்பு கேட்கிறேன். ஐ அம் சாரி அப்படின்னா, நான் வந்து உங்கட்ட வந்து மனதார மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப நீங்க அதுக்கு இழைத்த தீமைகள் எல்லாம் நீங்க முடிஞ்சா யோசிங்க. எல்லாத்துக்கும் அப்படி செய்ய முடியாது. முடிஞ்சதுக்கு நீங்க யோசிங்க. சரி, இது எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்தலாம். யாருக்காக வேணா பயன்படுத்தலாம். சரிதானுங்களா? அங்க அவங்க சொன்னாங்கன்னா நல்லது. பட் அவங்க சொல்லல. அதுக்காக நீங்க சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம்.
சரிதானுங்களா? அப்போ ஆம் அ நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீ தயவு செய்து என்னை வந்து மன்னிச்சிரு. நீ எனக்காக எவ்வளவோ நன்மை செய்திருக்கிற. அது எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிய நான் வந்து தெரிவிக்கிறேன். சரியா? நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நான் உன்மேல் மிகவும் அன்பு செலுத்துகிறேன். சரிதானுங்களா? நான் என்னையே மன்னிக்கிறேன். நான் என்னையே மன்னிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இந்த ஃபர்ஸ்ட் நான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தின்னு நீங்க நெனச்சுக்கோங்க. சரிதாங்களா? எனக்கு சொல்லிக் குடுத்தப்போ அவங்க கொஞ்சம் வேற மாரி சொன்னாங்க. பட் என்னோட புரிதல்ல நான் சொல்றது என்னன்னா, "ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப்" அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, என்னை நானே பரிபூரணமாக மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்க அத சொல்லி பார்த்தா மட்டும் தான் அந்த உணர்வு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அப்ப என்னை நானே மன்னிக்கிறேன்னா, என்னை நானே மன்னிக்கிறேன். என்னைன்னா நானு. நானே மன்னிக்கிறேன்னா, அந்த இறை ஆற்றல். அப்ப எல்லாம் வல்ல இறை ஆற்றல் என்னை மன்னிக்கிறது அப்படிங்கிற பொருளை நீங்க வந்து அந்த இடத்துல எடுத்துக்கணும். சரியாங்க. இறை சக்தி நம்மள பரிபூர்ணமா மன்னிச்சிருச்சு. சரிங்களா? நீங்க எப்ப வந்து சாரின்னு கேட்கிறீங்களோ, அப்பவே அதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ வந்துருங்க. அது வந்து ஆ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நான் நெறைய நாள் இந்த மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற ஒரு தற்சோதனை குடுக்குறப்ப கூட நெறைய பேர் அதுக்கு ஃபீட்பேக் குடுப்பாங்க. சரிங்களா? இந்த மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிறதுக்குள்ள மிகப்பெரிய விஷயம் இருக்கு. மன்னித்தல், மன்னிப்பு கேட்டலுக்குள்ள நம்ம லைஃப்‌க்கான மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நெறைய இருக்கு. அதனால நீங்க அதை வந்து நிச்சயமா அந்த டெக்னிக் பயன்படுத்தி பாருங்க. சரிதானுங்களா? ஒரு உணர்வுபூர்வமா நான் வந்து நெறைய டைம் சொன்னது வந்து தியானம் முடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சரிதானுங்களா? உணர்வுபூர்வமா நீங்க வந்து இதை பயன்படுத்தினா நிச்சயமா ரிசல்ட் இருக்கும். நீங்க அடுத்த வாரம் இத பத்தி எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது தெரியல, இது கரெக்ட்டா சொல்றதுக்கெல்லாம் தெரியல அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க அது கூட உணர்வுபூர்வமா பேசுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுல செயல்படுறத நீங்க வந்து பார்க்கலாம். சரிதானுங்களா? சரி. அதைத்தான் நான் அந்த ஹீலிங் டெக்னிக்ல ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஓகே, ஓகே. சரி. அடுத்தது உங்க கூட ஷேர் பண்ண வேண்டியது, ஆ நினைத்தாது நடக்கும். நீங்க மௌனத்துல, தியானத்துல வந்து நீங்க என்ன நினைத்தாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நெறைய, நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அங்க வந்து நடந்தது. சரிதானுங்களா? நிச்சயமா எனக்கு இவ்வளோ நாள் லைஃப்ல கிடைச்சத விட, அப்போ அங்க கிடைச்சது வந்து ரொம்ப, ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அம் தொடர்ந்து நெறைய விஷயம் நடந்துட்டே இருந்ததுங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டேவா, செகண்ட் டேன்னு நெனைக்கிறேன். செகண்ட் டேவா அது இல்ல. 23 23 ஒரு 6த் டே சரிதானுங்களா? ஆ அதுவரைக்கும் நெனச்சது நடக்கணுங்கிறது பத்தியெல்லாம் பெருசா தாட் இல்ல. பட் அந்த அன்னைக்கு 6த் டே அந்த மலை ஹில்ஸ்ல மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். மணி 6 மணி 5:30 5:45 6 இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு தாட் வருது. எப்பவுமே வந்து அந்த 5:30 மணி 6 மணின்னா பறவைகள் எல்லாம் வந்து கூட்டுக்கு போகும். நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும், எந்த ஊர்ல பார்த்தாலும் அது தெரியும். இல்லையா? காலையில நேரத்துல எந்திரிச்சு கிளம்பிரும். சாயங்காலம் 5:30 மணி 6 மணிங்கிறப்ப அது வந்து கூடுகளுக்கு பறக்கும். அப்படியே கூட்டம் கூட்டமா பறக்கும். நான் இங்க திருப்பூர்ல இருந்து நெறைய வீட்டுக்கு மேல அப்படியே நெறைய கூட்டம் கூட்டமா பறக்கும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த அன்னைக்கு அந்த 23ஆம் தேதி 23, 24ஆம் தேதி ஆ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. அவ்ளோ ஒரு ஒரு அவ்ளோ பெரிய சரவுண்டிங் மலை உச்சியில நின்னு எல்லாத்தையும் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பறவை கூட இல்லைங்க. நான் எனக்கு எனக்கு வந்து கேமரா, வீடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு வந்து இதே எடுத்திருப்பேன். ஃபோட்டோவே, வீடியோவே எடுத்திருப்பேன். ஆனா 30 நாள் அதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்போ ஒரு பறவை கூட கண்ணுலயே படல. அப்பதான் எனக்கு தெரியுது. 4, 5 நாளா போயிட்டு இருக்கேன் மேல. இருந்தாலும் அப்பதான் தெரியுது. அப்ப எனக்கு ஒரு தாட். அட என்னப்பா இது ஒரு பறவை கூட காணோம். நானும் இந்த 2, 3 நாளா கவனிக்கலையே. இன்னைக்கு பார்த்தா ஒரு பறவை கூட இல்லையே. 6 மணி ஆனா வீட்டுக்கு போவாங்கல்ல நெறைய பேரு அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு நெனைக்கிறேன். சரிதாங்களா?
அடுத்த நாள் ஈவினிங் நான் அங்க உட்கார்றேன். சரிதானுங்களா? ஆ கன்டினியூஸா ஒரு 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 பறவை பறக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு 2, 3 பறவைகள் பறக்குது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டமா ஒரு பறவைகள் பறக்குது. இது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. நான் அது வந்து நல்லா ரியலைஸ் பண்ணேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேல இருந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து கன்டினியூஸா அந்த பறவைகள் வந்து பறக்குது. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது நீங்க உணர்ந்தா நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க. சரிதானுங்களா? அதே மாதிரி அங்க ஒரு நான் மௌனம் போட்டிருக்கிறப்போ, அங்க ஒரு கேம்ப் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ரீட்ரீட்ன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கேம்ப்பு. அவங்க நெறைய ஃப்ரீயாவும் பண்றாங்க. பட் ஃபாரினர்ஸ்க்காக அவங்க ஒரு ஸ்பெஷல் கோர்ஸஸும் பண்றாங்க. ஒரு 9 டேஸ் வந்து ரீட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோகிராம். அதுக்கு வந்து 45,000 வந்து ஃபீஸு. அது கட்டி கிட்டத்தட்ட ஒரு 15, 20 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அதுல வந்து ஒரு ஃபயர் கேம்ப் வந்து ஒண்ணு போட்டாங்க. கரெக்ட்டா மலை உச்சியிலருந்து கீழ வர்றது. அப்போ ஒரு ஃபயர் கேம்ப் வந்து உண்மையாலுமே அப்படி ஒரு ஃபயர் கேம்ப நான் இந்த 38 வருஷத்துல அட்டெண்ட் பண்ணல. அது அது ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த மௌனத்துல கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு சொல்லலாம் அந்த ஃபயர் கேம்ப். நாம இன் ஃபியூச்சர் நம்ம சென்டர் பண்ணி பண்றப்ப நிச்சயமா அந்த ஃபயர் கேம்ப் வந்து அது வந்து நிச்சயமா பண்ணுவோம். ஏன்னா, அது அவ்ளோ ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு. சரிதானுங்களா? அப்போ அந்த ஃபயர் கேம்ப் போடுறாங்க. எனக்கு உள்ள வந்து ஒரு தாட். சரி நாமளும் ஃபயர் கேம்ப்ல அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட். பட்டு பேசுறது இல்ல. எழுதி காமிக்கிறதுக்கும் எனக்கு சங்கடம். 3வது கேட்கறதுக்கும் எனக்கு ஒரு சங்கடம். ஏன்னா, அவங்க வந்து ஒரு 45,000 பே பண்ணி ஒரு ஒரு கேம்ப் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பார்ட் அந்த புரோகிராமு. அப்போ நான் அத திங்க் பண்ணிட்டு வர்றேன். வர அங்க வந்து பிரதீப் ஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆசிரமத்தோட டோட்டல் இன்சார்ஜ் அவரு. அது பிரமிடு தியான அமைப்பினோட ஒரு முக்கியமான நிர்வாகி கூட அவரு. ஆ அவரு வந்து கரெக்ட்டா எனக்கு ஆப்போசிட்ல நான் இப்படி மேலருந்து மலையிலருந்து நடந்து வர்றேன். அவரு அந்த இடத்துல நின்னுட்டு என்கிட்ட சொல்றாரு, நீங்க விரும்புனா ஃபயர் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க" அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படியே ஒரு உண்மையாலுமே ஒரு நிமிஷம் ஒரு கண்ணு கலங்கிருச்சு. சரிதானுங்களா? ஒரு விஷயம் இப்பதான் வந்து நெனச்சுட்டு வர்றேன் நான் கீழ. அவரு ஆப்போசிட்ல அப்படியே வந்து, "நீங்க வேணா ஃபயர் கேம்ப் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில தான் பேசுவாங்க மேக்ஸிமம். அவரு சொன்னாரு. சரிதாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் நான் இந்த மாரி நெறைய சொல்லலாம். அதனால நீங்க நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. 2வது அது ஹில்ஸ் ஏரியா. நான் அந்த மாதிரி இடங்கள் அதிகமா இருந்ததில்ல. அப்போ அந்த பாம்ப பற்றி எனக்கு இயற்கையிலேயே கொஞ்சம் பயம். எங்க போயி காடுகளுக்குள்ள, இதுக்குள்ள போனாலும் எனக்கு பாம்பை பற்றி ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருக்கு. அப்ப பாம்பு பற்றி அந்த ஹில்ஸ்ல மேல ஏர்றப்போலாம் எனக்கு அந்த தாட் இருந்துட்டே இருக்கும். சரிதானுங்களா? ஆ அப்ப அந்த தாட் இருக்க 5 இடத்துல பாம்பு பார்த்தேன் நான். அங்க இருந்த அந்த 30 நாள்ல 5 இடத்துல எனக்கு பாம்போட அதனோட நீங்க எத நெனைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு கண்ணுக்கு காட்டும் இல்லையா? அது அந்த பய உணர்வுல இருந்தங்காட்டி அது காட்டுது. ஒரு டைம் காட்டுனதுக்கு அப்புறம், அத அது அத பத்தின தாட் இருக்க அது காமிக்குது. அ அப்புறம் ஒரு ரியலைஸ் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன யோசிச்சேன்னா, பாம்பை பற்றி பயம் போகணும் எனக்கு இல்லையா? அப்ப பாம்புக்கு ஹோப்போப்போன்னு டெக்னிக் பண்றேன். வாழ்க வளமுடன்னு வாழ்த்துறேன். அப்ப என்ன பண்ணா அந்த பயம் போகும்னா, பாம்பை பற்றிய அறிவை பெருக்கிக் கொண்டால் பயம் போகும். இல்லையா? எதுவுமே வந்துங்க, நீங்க இப்போ மரணம் அன்னைக்கு ஊரநாட்டு ஒருத்தவங்க கூட வந்து கேட்டிருந்தாங்க. மரணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா, நீங்க மரணத்தை பற்றிய அறிவு வளர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். மரணம்னா என்ன? நான் அங்க ஒரு 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 நூல் படிச்சேன். மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற ம் பொற்காலம் அப்படின்னு ஒரு நூல். சரிதானே? மரணத்திற்கு பின் இருக்கிற பொற்காலம் அப்படின்னு ஒரு நூல். நீங்க ஆக்சுவலா நம்ம கான்செப்ட்டுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இல்ல. மகரிஷி அவங்கள மரணத்திற்கு பின்னாடி இருக்கிற நிலைன்னு சொல்றதுக்கும், இன்னும் மற்றவங்க நெறைய பேர் நெறைய விதமா அந்த மரணத்திற்கு பின்னாடி இருக்கிற நிலைக்கும் வந்து நெறைய அ
எப்படி சொல்றது? மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து அதுல பார்க்க முடியும். மகரிஷி சொல்றதுக்கும் அதுக்கும் அ நெறைய ஆப்போசிட்டா வந்து நம்ம பார்க்க முடியுது. பட் எனக்கு அந்த நூல் நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, யாரெல்லாம் மரணத்தை பற்றிய பயம் இருக்குதுன்னு சொல்றீங்களோ, நீங்க நிச்சயமா அந்த நூல ஒரு முறை படிச்சீங்கன்னா, நிச்சயமா நீங்க மரணத்தை பத்தி பயப்பட மாட்டீங்க. சரிங்களா? மரண பயத்தை போக்குறதுக்கு அந்த நூல் மிக, மிக ஒரு அற்புதமான நூல். அது வந்து ஜோர்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து, அந்த இறந்தவருடைய ஆத்துமா அவருடைய அப்பா மூலமா அந்த ஆத்ம உலகத்தை பற்றி கொடுத்த செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நூல். சரிதானுங்களா? அதாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு. இறந்தவருடைய ஆத்மா அவங்க அப்பா கூட தொடர்பு கொண்டு, அந்த ஆன்ம உலகம் எப்படி இருக்கு? நீங்க செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க? அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் குடுத்ததா அது வந்திருக்கிற ஒரு நூல். சரிங்களா? அப்போ அ இது ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ, அதை பற்றிய அறிவை நம்ம வளர்த்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது மகரிஷி குடுக்கிற பேசிக்கான ஒரு வாழ்வியலுக்கான ஒரு பெரிய விதி. அதனால தான் நம்ம அறிவை பெருக்கறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். அப்ப அந்த பாம்பை பற்றிய அறிவை நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறப்ப, 5 இடத்துல நான் பார்த்த பாம்பு 5 விஷயத்த எனக்கு வந்து போதிக்குது. சரிதாங்களா? ஒரு இடத்துல அது பார்க்கிறேன். பார்க்கிறப்போ ஒரு சந்துக்குள்ள அது போகுது. அப்ப எனக்கு ஒரு ஒரு அறிவு. அப்ப இது போன்ற பகுதிகள்ல தான் பாம்பு வந்து வசிக்கும், இருக்கும். அப்ப அது போன்ற இடத்துல நீ கவனமா இரு. சரிங்களா? 2வது தடவ அ பாம்புக்கு எனக்கும் ஒரு 1 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். சரிதானுங்களா? கொஞ்சம் பெரிய பாம்பு தான் அது. ஆ ஆ ஆனா கரெக்ட்டா நான் நடந்து போறேன். போனோனேயும் அது என்ன விட பயங்கரமான ஸ்பீடுல என்னைய விட்டு விலகி போகுது. சரியா? அந்த ஸ்பீடுல அது மூவ் ஆகுறப்ப தான் அதை பார்க்கவே முடியுது. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 அடி தள்ளி அந்த பக்கம் போய் ஒரு ஒரு சரிவுல மேல ஏறி நின்னு பாக்குது. சரிதாங்களா? அப்ப பாம்பு அப்படிங்கிறது ஒரு பயம், பயம் சுபாவம் இருக்கிற ஒரு உயிரினம். சரிதானுங்களா? அப்படிங்கிறத எனக்கு அது வந்து இன்டிமேட் பண்ணுது. நான் வந்து இந்த மாரி இடத்துல இருப்பேன். நான் வந்து ஒரு பயந்த சுபாவம் இருக்கிற ஒரு பிராணி. நான் வந்து உன்னைய ஒண்ணும் பண்ண மாட்டேன். சரிதாங்களா? 3வது தடவ அத பார்க்கிறேன். கரெக்ட்டா ஒரு 6:15 இருக்கும். 6:30க்குள்ள இருக்கும். அந்த மலை எப்பவுமே 6 மணிக்கு இறங்கி வந்துருவேன். அந்த அன்னைக்கு 6:15, 6:30 இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா இருந்துட்டேன் மேலயே. பார்க்கறக்கு அந்த இயற்கை காட்சி நான் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படியே இருந்துட்டு மெதுவா கீழ வர்றேன். கொஞ்சம் இருட்டிருச்சு. சரிங்களா? அப்போ அந்த மலையிலேருந்து இறங்கி வர்றேன். பக்கத்தால 1 அடி கூட இல்ல. ஒரு 1/2 அடி தான் இருக்கும். நான் கால் வைக்கிறேன். பக்கத்தால ஒரு பாம்பு அசையாம இருக்கு. அசையாம இருக்கு. அதான் ஆச்சரியமே. அப்போ அதிலிருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த மாதிரியான இரவு தொடங்குற நேரத்துல, மாலை நேரத்துல நான் வந்து இரை தேடுவதற்காக வெளிய வருவேன். அதனால நீ கொஞ்சம் கவனமா இரு. சரிதானுங்களா? ஒரு புற்று இருக்கு அங்க. நெறைய புற்று இருக்கு. அந்த புற்றுகிட்ட இருந்து ஒரு நாள் இந்த பாம்பு கிராஸ் பண்ணி போகுது. சரியாங்களா? எல்லாமே வித்தின் 1 ஆர் 2 ஃபீட் அந்த டிஸ்டன்ஸ்ல தான். அப்ப இது போன்ற புற்று இருக்கிற பகுதிகள்ல என்னுடைய குட்டிகள் எல்லாம் நெறைய இருக்கும். நீ அந்த நேரத்துல இப்படி ஒவ்வொன்னுமே வந்து இன்ட்யூஷன் மெசேஜஸா வருது. சரிதானுங்களா? அப்போ நான் எதை பார்த்து பயப்படனோ, அப்படி நீங்க இருக்க இருக்க கொஞ்ச நாள்ல எனக்கு அத பத்தி ஒரு பெரிய பயமே இல்ல. உணவு பொருள் எல்லாம் நெறைய நடந்ததுங்க. சொல்லிட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு. சரிதானுங்களா? அங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா இந்த பூரி, வடை இந்த மாரி எதுவுமே வந்து அவங்க போடவே இல்ல. மதியான நேரத்துல உணவெல்லாம் குடுப்பாங்க. நல்லா நார்மலா இருக்கும். சரிதானுங்களா? அப்போ ஒரு நாள் ஏதோ எதேர்ச்சியா ஒரு தாட் வருது. என்னப்பா ஒரு 15 நாள் ஆச்சு நம்ம கோதும மாவு பயன்படுத்தின எந்த உணவுமே சாப்பிடலையே! அ சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடலையேன்னு ஒரு நாள் நெனைக்கிறேன். அந்த அன்னைக்கு நைட் சப்பாத்தி குடுத்தாங்க. சரிதாங்களா? வடை சாப்பிடலான்னு ஒரு நாள் நெனச்சேன். அடுத்த நாள் மத்தியானம் வடை குடுத்தாங்க. சரிதானுங்களா? உண்மையாலுமே ஸ்வீட் சாப்பிடலான்னு நெனச்சேன். அந்த அன்னைக்கு அ மத்தியானம் ஒரு பெரிய ஸ்வீட் ஒண்ணு குடுத்தாங்க. இதெல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த டேட் போட்டே நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி.
இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க மௌனம் இருந்து, தியானம் இருந்தா, நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இதை வந்து சிறிதளவு சின்ன சின்ன விஷயமா தெரியல உங்களுக்கு. சரிதானுங்களா? ஆனா, நிச்சயமா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அ தாக்கத்த ஏற்படுத்தும். ஏன்னா, நான் இப்ப பேசுறதெல்லாம் வந்து எங்கேயோ கேட்டுட்டு முதல்லயே சொன்ன மாரி யாரோ சொன்னத வாங்கி உங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்லல. சரிதானுங்களா? இது நான் உணர்ந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். அதனால இந்த விஷயம் உங்க காது வழியா போய் நிச்சயமா உங்க ஆத்மாக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? சரி. அப்போ அந்த விதத்துல நீங்க நினைக்கிறது நடக்கணும் அப்டின்னா, நிச்சயமா மௌனத்திலயும், தியானத்திலயும் நீங்க ஆழ்ந்து ஈடுபடணுங்கிறதுக்காக தான் நான் இதை பற்றிய தொடர் சிந்தனைகள நான் பேசிட்டே இருக்கேன். இல்லாட்டி வேற ஏதாவது டாபிக் பேசலாம். ஆனா எப்படியாவது உங்கள வந்து மௌனத்திலயும், தியானத்திலயும் இன்னும் கொஞ்சம் ஆழமா. சரிங்களா? இப்ப காலையில நம்ம 1 ஹவர் மெடிடேஷன் பண்றோம். நல்லது தான். ஆனா வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ மெடிடேஷனுக்கு நீங்க வந்து நேரம் ஒதுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்கள நான் சொல்றேன். சரியாங்களா? நிச்சயமா அது நம்ம வந்து பண்ணணும். அதனால மௌனத்தையும் நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இதுல நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சோல் பவர், ஆத்ம சக்தி வந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும். சரியாங்களா? அது நிச்சயமா நமக்கு வந்து ஆ ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? சரி. அப்போ வேற என்ன சொல்றது? அந்த முன்னாடி சொன்ன ஹோபோபோனோ டெக்னிக் வந்து நிச்சயமா பயன்படுத்துங்க. குறிப்பா சக்ராஸ் மெடிடேஷனுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்டின்னா, நிச்சயமா அது வந்து பெரிய சப்போர்ட் பண்ணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா உங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நன்றியுணர்வோடு இருக்கிறது. சரிதானுங்களா? நன்றியுணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். அத பத்தி நம்ம நெறைய சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஆ எல்லாவற்றை பற்றியும் அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. மௌனமா இருக்கிறப்ப அந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு கிடைச்சது. சரிதானுங்களா? அதாவது நான் முதல் போயிருந்தப்போ, ஆ அங்க ஒரு காமன் டார்மிட்டரி. டார்மிட்டரின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஒரு பெரிய ரூமா இருக்கும். அங்க ஒரு 5 பேர், 10 பேர் படுத்துக்கலாம். சரிங்களா? பாத்ரூம் அங்கருந்து கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருக்கும். ஆ நான் போனப்ப அவங்க புது பில்டிங் ஒண்ணு பெருசா கட்டியிருந்தாங்க. புது பில்டிங் ஒண்ணு பெருசா கட்டியிருந்தாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 200, 300 பேர் தங்கலாம். பட் அது இன்னும் பில்டிங் வொர்க் கம்ப்ளீட் ஆகாம, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணாம இருந்தது. இப்ப போனோனே முதல் நாள் எனக்கு வந்து இந்த டார்மிட்டரி முன்னாடி ஒரு ஷெட் மாரி போட்டுருக்காங்க. அதுல எனக்கு தங்கறக்கு இடம் குடுத்தாங்க. அது பெரிய டார்மிட்டரி ஒரு 20 பேர் பக்கம் படுக்கலாம். ஆனா அதுல ஒரு ஒரு ஆள் நான் மட்டும் தான் இருக்கிறேன். பாத்ரூம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. நீங்க பாத்ரூம் போனோம்னா வெளிய லைட் டார்ச் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பாத்ரூம் போணும். அதே மாரி நான் தூங்குற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல தூங்கல. எனக்கு வந்து அந்த பிரமிட்ல தூங்குறதுக்கு பெர்மிஷன் குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 7 டேஸ் வந்து பிரமிட்ல வந்து தூங்குறதுக்கு பெர்மிஷன் குடுத்தாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிரமிடுக்குள்ள படுத்து தூங்குறதுங்கிறது எல்லாத்தையும் எப்பவும் அலோவ்ட் பண்ண மாட்டாங்க. பை சான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி யூஸ் பண்றாங்க. அது அங்க படுத்துக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் நைட் தூங்குறது அங்கேயே இருக்கும். காலையில எந்திரிச்சா நடுவுல வேணும்னா பாத்ரூம்க்கு வந்து நான் கொஞ்சம் தூரம் நடந்து வெளிய வரணும். அப்புறம் ரூமுக்கு வரணும். இது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு நடக்கிறது ஒரு ப்ராசஸ். சரிதானுங்களா? அப்ப இது ஒரு 7 நாள் இருக்கிறேன். அவரு வந்து சொன்னாரு. பிரதீப் ஜி வந்து ஒவ்வொரு நாளுமே எல்லாத்தையுமே ரொம்ப கவனிப்பாரு. அப்ப அவரு மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம், மௌனம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர்ட்ட பேசுறப்ப சொன்னாரு. ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டார்மிட்டரி குடுத்தோம். அந்த பில்டிங் ஒர்க் ஆகாம இருந்தது. அப்புறம் நீங்க கொஞ்சம் சின்சியரா பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால இம்மீடியட்டா அதை வந்து அந்த வொர்க்க ஸ்பீடா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ரூம் குடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ரூம் குடுத்த அன்னைக்கு இருக்கு பார்த்தீங்களா? 8வது நாள்னு நெனைக்கிறேன். 8வது நாளோ, 9வது நாளோ அந்த ரூம் குடுக்குறாங்க எனக்கு. உண்மையாலுமே ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பெரிய மகிழ்ச்சி.
சரிதானுங்களா? ஒண்ணும் பெருசா நடக்கலங்க. பட் நீங்க இந்த 7 நாள் அந்த ப்ராசஸ் பண்ணி நீங்க ஒரு கஷ்டப்பட்டுருக்கீங்கல்ல. உண்மையாலுமே கஷ்டம். கஷ்டம்னா என்னன்னா, நைட்டு ஒரு 1 மணி, 2 மணிக்கு ஏதாவது விழிப்பு தட்டுது. ஏன்னா, பெரிய தூக்கம் வராதுல்ல, மௌனம் இருக்கிறப்ப. அப்படின்னா ஏதாவது யூரின் கீது போகணும்னா, நீங்க அங்கருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அந்த இரவு நேரத்துல எனக்கு வேற அந்த பாம்ப பற்றி கொஞ்சம் பயம் வேற இருக்கா. இரவு நேரத்துல அந்த டார்ச் லைட் புடிச்சுட்டு கூடலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் அங்க இல்ல. அதுல வச்சுட்டு நான் நடந்து அங்க வரணும். சரிதானுங்களா? மறுபடியும் அங்க போய் படுக்கணும். இப்படி ஒரு டிஸ்டர்ப் இருந்தது. நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணேன். சரிதானுங்களா? அதே மாரி அ இந்த ரூம்ல இருந்தாலுமே சில விஷயங்கள் இருக்கு. சரி. அப்போ இந்த 7 நாள் நான் அப்படி இருந்து அந்த ரூமுக்குள்ள போறப்ப தான், அந்த பாத்ரூமுக்கும், அந்த தூங்குற இடத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன் அந்த 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 நேரத்துல. அதாவது நமக்கு வந்துங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த ஃபெசிலிட்டி மேல நமக்கு ஒரு பெரிய மதிப்பே இல்ல. அதனால தான் நான் இதை சொல்ல வரேன். நன்றி உணர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா எனக்கு அங்க தெரிஞ்சுது. சரிதாங்களா? அந்த பாத்ரூமுக்கு நான் அவ்வளோ நன்றி சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த தூங்குற அறைக்கு நான் அவ்வளோ நன்றி சொல்லியிருப்பேன். அப்ப அது இல்லாதப்ப நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சா தான், அது இருக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்ங்கிறது புரியும். நிச்சயமாவே எனக்கு ரொம்ப, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த ரூம் கிடைச்சு அங்க இருந்ததுனால, வந்து நான் இத வந்து நேரா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்போ ஒரு பொருள் இல்ல அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் தான், உங்களுக்கு உண்மையாலுமே அந்த பொருள் மேல ஒரு நன்றி உணர்வு ஏற்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லி ஒவ்வொரு பொருள் நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நன்றி உணர்வு சொல்லிட்டு போனேன். பட் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த பொருளுடைய அந்த பொருளை பற்றிய ஒரு சிந்தனையும், ஆழமும், அதுக்கான நன்றி உணர்வும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாச்சு எனக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கிருந்து வந்து பார்க்கறக்கு ஆரம்பிச்சப்போ, அது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் வந்து ஒரு தியானத்திலயும் சரி, மற்ற நிலையிலயும் சரி, எல்லாத்துக்குமே அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஆற்றலை குடுக்குற ஒரு விஷயமா தெரிஞ்சது. சரியாங்களா? அப்போ எந்த பொருள பார்த்தாலும் அதற்கு நன்றியுணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அப்ப இருந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமா ஒவ்வொரு விஷயத்த பார்த்தாலும் சரியாங்களா? ஒரு சின்ன சின்ன பொருளை நீங்க பார்த்தா கூட சரிதானுங்களா? ஒரு ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த பெட்ஷீட் இல்லாட்டி நீங்க எப்படி கஷ்டப்படுவீங்கன்னு நீங்க யோசிங்க. சரியா? ஒரு நாள் பெட்ஷீட் இல்லாம படுத்து பாருங்க. சரிங்களா? ஒரு நாள் பெட்ஷீட் இல்லாம படுங்க. அப்ப நீங்க அந்த பெட்ஷீட் இல்லாம நீங்க படுற கஷ்டத்த அனுபவிங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட் பார்க்கிறப்போலாம் நீங்க தொட்டு கும்பிடுவீங்க அந்த பெட்ஷீட்ட. சீரியஸா நான் சொல்றேன். எனக்கு அந்த ரூம் கிடைச்சோனே எனக்கு இதுதான் ரியலைஸ் ஆச்சு. சரிதானுங்களா? உணவில்லாம ஒரு நாள் இருந்து பாருங்க. 1 நாளோ, 2 நாளா கூட இருங்க. முடியிற வரைக்கும் இருங்க. அந்த வலி, வேதனை, கஷ்டத்தெல்லாம் பார்க்கணும். அப்புறம் உணவ சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ உணவுக்கு நிச்சயமா நம்ம நன்றி செலுத்துவோம். சரிதானுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு வந்து அதுல ரியலைஸ் ஆச்சு. தலையணை இல்லாம ஒரு நாள் படுத்து பாருங்க. சரிதானுங்களா? ஒரு நாள் நீங்க கம்முனு அப்படியே படுக்கணும். கொஞ்ச நேரம் படுத்து டிஸ்டர்பா இருக்குன்னு மறுபடியும் எடுத்து வச்சு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி படுங்க. தப்பில்ல. தூக்கமே வரலையா பரவால்ல. அதுக்கப்புறம் தலவாணி பார்க்கிறப்போலாம் உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு வரும். சரிதானுங்களா? இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம நெனச்சு பார்த்து என்ன பண்ணணும்? அது இல்லைன்னா எப்படி இருக்கணுங்கிறத நீங்க பார்க்கணும். சரிதானா? நான் உங்களுக்கு உடற்பயிற்சி நடத்துறப்ப சொல்லுவேன். கண்ண கட்டிட்டு ஒரு நாள் வீட்ல இருந்து பாருங்க. 1 மணி நேரம் வீட்ல இருந்து பாருங்க கண்ண கட்டிட்டு. 1 மணி நேரம் இருந்து பாருங்க. நடக்கணும். அது இருந்து பாருன்னா, கண்ண கட்டிட்டு தூங்கிறக்கூடாது. கண்ண கட்டிட்டு நீங்க போய் வேலை செய்யுங்க. வீட்டுக்குள்ள வேலை செய்யுங்க. இடிக்கும். சரிதானுங்களா? கீழ விழுவீங்க. தட்டிவிடும். கால்ல இடிக்கும். எரிச்சல் ஆகும். டென்ஷன் ஆகும். பரவால்ல. திறக்காம இருங்க. சரிதானுங்களா? ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. சும்மா தானே லைஃப்னா கண்டிப்பா புதுசா ஏதாவது முயற்சி பண்ணுங்க. சரிதானுங்களா? நம்ம பண்ணணும். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அப்ப ஒரு நாள்
1 மணி நேரம் கண்ணு இல்லைனாலே எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சாதான் கண் பயிற்சி நம்ம வந்து ஒழுக்கமா செய்வோம். கண்ண பாதுகாக்கணுங்கிற ஒரு அக்கறை நமக்குள்ள வரும். அதனோட வேல்யூ அப்பதான் நமக்கு புரியும். சரிதானுங்களா? அப்போ இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானமா நான் இந்த கருத்த வந்து நான் வந்து பதிவு பண்றேன். சரிதானுங்களா? இப்ப 3 விஷயம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். 1 ஹோஓபோனோபோனோ டெக்னிக். சரிதானுங்களா? சரியா? அத நல்லா நிச்சயமா நல்லா பயன்படுத்துங்க. அது உங்க ஞானம் அடையிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயமா சப்போர்ட் பண்ணும். சரிதாங்களா? 2வது நான் சொன்னது, நீங்க நெனச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும். மௌனத்துல, தியானத்துல நீங்க ஆழ்ந்து ஈடுபடுங்க. சரிதானுங்களா? உங்க மனதுல தூய்மையா, தேவையோட, உணர்வுபூர்வமா ஒரு விஷயத்த நீங்க நெனைக்கிறீங்கன்னா, அது நிச்சயமா இயற்கை உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும். ஆனா நீங்க மௌனத்திலே, தியானத்திலே ஆழ்ந்து சென்று, அந்த ஆற்றலை நீங்க பெருக்கிக் கொள்ளும்போது அது நிச்சயமா நடக்கும். 3வது எப்பவுமே நன்றியுணர்வோட இருக்கறதுக்கு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப செல்ஃபோன் பார்க்குறீங்கன்னா, அந்த செல்ஃபோன் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு பாருங்க. சரிங்களா? ஒரு பேனா எடுத்து எழுதுறீங்கன்னா, அந்த பேனா இல்லாட்டி நீங்க எப்படி அந்த விஷயத்த எழுதுவீங்க? எப்படி கன்வே பண்ணுவீங்க? அது நான் மௌனமா இருக்கிறப்போ ஒரு நாள் பேனால இங்க் தீர்ந்துருச்சு. சரிதானுங்களா? பேனால இங்க் தீர்ந்த உடனேயும், ஆ அந்த ஒரு முக்கியமான தற்சோதனை எழுதிட்டு இருக்கேன். அந்த இங்க் தீர்ந்த உடனேயும், அ அது உள்ள இன்னரா வந்தது எழுதுறேன். அது வந்து எழுத முடியல. அப்ப எனக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு பெரிய கஷ்டம். இது அந்த உணர்வா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த எழுதிட்டு இருக்கிறப்போ, அது கட் ஆகுது. இனி நான் போயி, அந்த மேடம் எங்க இருக்காங்கன்னு பார்த்து, அவங்ககிட்ட ஒரு பேனா வேணும்னு செய்கை பண்ணி காமிச்சு வாங்கி, அவங்ககிட்ட பேனா வேணும்னு எழுதி காமிச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பேனா வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அத எழுதி என்னோட இத அதுக்குள்ள நான் அந்த உணர்வுல வந்த விஷயத்த அப்படியே எழுத முடியுமா? கட் ஆயிருமா? இதெல்லாம் நெறைய கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டம் அங்க. அப்பதான் தெரிஞ்சது. ஓ! இந்த பேனா தான் இருக்கிறனால தான் எனக்கு இவ்ளோ வந்து நன்மை நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப பேனா மேல ஒரு நன்றி உணர்வு. சரிதானுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வந்து பார்க்கிறப்ப, ஒரு சாதாரண செருப்பு எடுத்துக்கோங்களேன். செருப்புக்கு நம்ம எவ்வளோ பேர் நன்றி சொல்லியிருக்கிறோம்னு பாருங்க. சரிங்களா? நான் நன்றியுணர்வு சொல்லுங்கன்னு முதல்ல வந்து அத பத்தியெல்லாம் நெறைய பேசியிருக்கிறேன். பட் நெறைய ரியலைஸ் ஆனது இந்த மௌன காலத்துல நெறைய ரியலைஸ் ஆச்சு. ஒரு செப்பல் சாதாரணமா செப்பல்ன்னு சொல்றேன். ரூ. 100 ரூ. 200 வாங்குற ஒரு செப்பல். சரிதானுங்களா? அது இல்லாம ஒரு நாள் நீங்க நடந்து பாருங்க. ஒரு நாள் வேலை செஞ்சு பாருங்க. நிச்சயமா அதை தொட்டு கும்பிடுற அளவுக்கு அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு. சரிதானுங்களா? எத்தனையோ கல்லையும், முள்ளையும், வெயிலையும் இல்லையா? அது தான் ஏற்று நம்மளை காப்பாத்திட்டு இருக்குன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்கு பாருங்க. எத்தனையோ எச்சில் போன்ற நம்ம பார்க்கறக்கே அருவருப்பா பண்ணக்கூடிய விஷயத்த கூட தன்னுடைய அடிப்பகுதியில தாங்கிக் கொண்டு எந்த துன்பமும் இல்லாம நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு செயல செஞ்சுட்டு இருக்கு பாருங்க. சரி நம்மளோட டோட்டல் வெயிட் அது மிதி வாங்கி, அது தேஞ்சு, 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 தேஞ்சு பிஞ்சு போகிற வரைக்கும், செருப்புக்கு நிகரான கர்மயோகி யார் இருக்காங்கன்னு பாருங்க. சரிதானுங்களா? அது பிய்யற வரைக்கும் உங்கள தூக்கி உழைக்குது. உழைக்குது. சரி. அப்ப அத பார்த்தா எவ்வளோ பெரிய நன்றி உணர்வு நம்ம வந்து வெளிப்படுத்தணும். சரிங்களா? அப்போ எப்பவுமே நன்றியுணர்வோட இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நெறைய அங்க கிடைச்சது. மௌனமா இருக்கிறோம். வேற அ வேலையும் இல்ல அப்படிங்கிறதுனால, ஆ நிச்சயமா வந்து அது ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. சரி போதுமா? எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓகே 270 இருக்கீங்க. பரவால்ல. இன்னொரு விஷயம் பேசலாமா? ஏன்னா இது ரொம்ப நாள் இதையவே போட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு இதா இருக்கு. ம். பேசுங்க ஐயா. சொல்லுங்க. சரி. குழந்தை அழுகுது. சிவஸ்ரீ அம்மாவோட பேத்திங்க. சொல்லுங்க சரி. ஐயா, சொல்லுங்க. குட் வாட்ஸ் கிரேப் வாட்டர் குடுங்க. சரிம்மா.
எதுக்காக அழுதுன்னு தெரியல. பேசுங்க, பேசுங்கன்னு சொல்றதால பேசுறதால அழுகுதான்னு தெரியல. சரி. நான் அந்த சூரியனோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? நீங்க வாய்ப்பு இருந்தா நிச்சயமா, நிச்சயமா இத பண்ணி பாருங்க. சரிங்களா? ஈவினிங்ல ஆர் மார்னிங்ல சன் செட்டோ, சன் ரைஸோ போய் உட்கார்ந்துக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் நீங்க அத பாருங்க. அதாவது மறையறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்க்கணும். எழுச்சி வெற்று வெளிய வர்றப்ப 1/2 அன் ஹவர் தான் பார்க்கணும். சரிதானுங்களா? அதான் டைமிங். ரொம்ப கூச்சமா இருந்தா பார்க்க வேண்டாம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ரொம்ப அதிகமா பார்த்து கண்ணெல்லாம் ஒரு பிளர் ஆயிருச்சு ஒரு 4, 5 நாளைக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கன்டினியூஸா சூரியன் பார்த்துட்டே இருந்துட்டேன் அந்த அன்னைக்கு. ஆ அதனால அவ்வளவு தூரம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மறையறதுக்கு ஒரு 15 நிமிஷம், 1/2 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். அதனோட பவர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பாருங்க. ரொம்ப கூசுச்சுன்னா பார்க்க வேண்டாம். கண்ண மூடி அதைய கவனிச்சீங்கன்னா போதும். அதனுடைய பவர் வந்து உங்களுக்குள்ள நல்லா போறத நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். சரிதானுங்களா? கடைசி 15 மினிட்ஸோ காலையில எழுச்சி பெறப்ப ஒரு 15 நிமிஷமோ நேரடியாவே நீங்க பார்க்கலாம். இப்ப நேரடியா பார்க்கிறப்ப, சூரியன்ல இருந்து பல்வேறு விதமான தகவல்கள், ஞானங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. சரிதாங்க. அதுவரைக்கும் நம்ம சூரியனை பார்த்துட்டு இருந்த ஒரு கோணமும், ஆ இந்த மௌன காலம் முடிச்சதுக்கு அப்புறம் சூரியனை நம்ம பார்க்கிற ஒரு கோணமும் முற்றிலும் வேறையா இருக்கு. சரிதானுங்களா? ஏன்னா அது பார்த்து, 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 பார்த்து அந்த 30 நாள் அது கூட வந்து பேசி, பேசி உயிர் கலப்பா அது என்னவெல்லாம் இன்ட்யூஷனா அது நெறைய விஷயம் சொல்லுதுங்க. சரிதானுங்களா? இது எப்படி சொல்றது? சூரியன் வந்து தீட்சை குடுத்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? சரிதானுங்களா? அதெல்லாம் இன்ட்யூஷனா வந்தது. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சரி நான் சொல்றது, நான் உணர்ந்தது, ஃபீல் பண்ணது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானுங்களா? சூரியன் வந்து ஒரு தீட்சை குடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. சரிதானுங்களா? இந்த ஆக்னா சக்கரத்துல தீட்சை குடுத்துட்டு, அந்த எனர்ஜி அப்படியே உள்ள போயி, ஆக்னையிலருந்து உள்ள போயி, கீழ ஒவ்வொரு சக்கராவா அந்த எனர்ஜி உள்ள போயி, ஒவ்வொரு சக்கராவையும் கிளென்ஸ் பண்ணுது. அதாவது அதை சுத்தம் பண்ணி, அந்த எனர்ஜிய லோடு பண்ணுது. சரிங்களா? உடம்பில் இருக்கிற 7 சக்கரங்களையும் அந்த சூரியனோட எனர்ஜி உள்ள போயி, டோட்டலா அதை கிளென்ஸ் பண்ணி, தூய்மை பண்ணி, அதை எனர்ஜைஸ் பண்ணுது. இத நான் ஹீலிங் பண்ணிட்டு இருந்ததுனால, இந்த விஷயத்த என்னால அப்படியே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. சரியாங்களா? அது ஒரு தீட்சை மாதிரி ஒரு உணர்வு எனக்கு மிக அற்புதமான ஒரு உணர்வு ஏற்படுத்துச்சு. சரிங்களா? அது கூட இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. சரிதானுங்களா? அது வந்து நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. ஆக்சுவலா சூரியன்ல இருந்து தான் பூமி வந்திருக்கு. பூமியில இருந்து தான் உயிர்கள் வந்திருக்கு. சூரியன் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மூதாதையர். சரிதாங்களா? நம்முடைய ஆற்றலுக்கெல்லாம் மூலம் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவர் நெருப்பு கோலமா இருந்தாலும், நமக்குள்ள இருக்கிற எல்லா சக்திக்கும் அடிப்படை ஆதார சக்தி அதுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. சரிதானுங்களா? அப்ப அந்த சூரியன்ல நம்ம உணர்வுபூர்வமா கலக்கும்போது, அது நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா செல்வங்களையுமே கொடுக்கறதுக்கான ஆற்றலை அது வந்து பெற்றிருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இந்த இன்ட்யூஷனா நெறைய செய்திகள் வந்து போயிட்டே இருக்கு. சரிதானுங்களா? கொஞ்ச நேரம் கண்கள் மூலமா பார்க்கிறேன். கண்ணு மூலியமா போயி சரிதானுங்களா? அது பீனியல் கிளாண்ட்ல அவ்வளோ ஒரு ஆக்டிவேஷன் குடுக்குது. மூளை செல்கள் எல்லாம் தூய்மை பண்ணுது. சரியாங்களா? ஆக்னிக்குள்ள போகுது. பிட்யூட்டரி வந்து அவேர்னஸ் குடுக்குது. இப்படி உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் வந்து அது தூய்மை பண்ணுது. இது வந்து நான் உணர்ந்தது. சரியா? நீங்க ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஜஸ்ட் அந்த சூரியன இயற்கை காட்சிய கொஞ்ச நாள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஜஸ்ட் சும்மா நீங்க பாருங்க. நீங்க இந்த நான் சொன்ன விஷயத்த எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க சும்மா பாருங்க. சரிதானுங்களா? கண்ண மூடுறது. ரொம்ப வெளிச்சமா இருந்தா கண்ண மூடிட்டு அதை கவனிச்சு பாருங்க. இல்லாட்டி கண்ண திறந்து அத நீங்க பார்த்துட்டே இருங்க. நீங்க பார்க்க, பார்க்க நீங்க கண்ண மூடி அதை உணர, அதனோட ஆற்றல் அப்படியே உங்களுக்குள்ள போறத, உங்க செல்களுக்குள்ள போறத, உங்க உயிர் துகளுக்குள்ள போறத, சரியாங்களா? அக்னியினோட சிறப்பு என்ன? தூய்மை செய்யுது. அவங்க உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா செல்களையும் தூய்மை செய்யறது, எல்லா சக்கரங்களையும் இயக்கறத, சரிதானுங்களா? எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு
மிராக்கிளா நடந்தது அந்த சூரியன் கூட. அது கூட பல விஷயங்கள் வந்து இன்ட்யூஷனா வந்து தோணுச்சு. சரிங்களா? அதுல இந்த தீட்சை குடுக்குற மாரி வந்து இது குடுத்தது வந்து, அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல தியான அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா கிடைச்சது அப்படிங்கிறது இதுல மாற்று கருத்தே இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? அதனால இதை வந்து நீங்க வந்து நல்லா அந்த சூரியன நீங்க பார்க்கிறது, சூரிய வழிபாடு அப்படின்னு அதை சொல்லலாம். தவறில்ல. நாம சூரியன் மேல மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வழிபாடு அப்படிங்கிற மாதிரி போயிற வேண்டாம். பக்தி மார்க்கம் சார்ந்து வேண்டாம். பட் அதை வந்து நீங்க நம்ம அந்த நேரத்துல எல்லாம் நான் வந்து பஞ்சபூதநாத தவம் ரெகுலரா பண்ணுவேன். சூரியன் மேல மட்டும் ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பண்ணுவேன். அந்த 1 ஹவர்ல. ஆனா ஒரு அவ்வளவு ஒரு சேஞ்ச் வந்து மன ரீதியா, உடல் ரீதியா வந்து கிடைச்சது சூரியன் மூலமா. சரிங்களா? அதனால ஆ சூரியன் வந்து ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஞானத்திற்கான ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு விஷயம். மன அமைதிக்கான ஒரு விஷயம். ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு பிரம்மாண்டமான இயற்கையினுடைய வெளிப்பாடு. சரிங்களா? அந்த சூரியனோட நீங்க ஒன்றி கலக்கறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? பஞ்சபூத நவதவத்துல இருக்கிற சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க சூரியன பார்த்து அந்த விஷயத்த சொல்லும்போது, ஆ பெரிய லெவல்ல வந்து அது வந்து பண்ணும். நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கு ஒரு லோகோ பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுல கூட அந்த சூரியனோட காட்சியில இன்ட்யூஷனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. நிச்சயமா இது வந்து பெரிய லெவல்ல இது வந்து ரீச் ஆகும். சரிங்களா? அப்படியெல்லாம் நெறைய இன்ட்யூஷன்ஸ். நம்ம லைஃப்க்கு தேவையான உங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கான இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இயற்கையிலிருந்து நிச்சயமா கிடைக்கும். இறையாற்றலிருந்து கிடைக்கும். சூரியன் மூலமா மிக எளிமையா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து அங்க கிரியேட் ஆயிருச்சு. சரிங்களா? அது நான் அதை பார்த்துட்டு இருந்தங்காட்டியே அதுல கிடைச்சதா என்னன்னு தெரியல. பட் எத பார்த்தாலும் நம்ம உள்ளுணர்வுல வந்து அந்த பஞ்சபூதங்களும், நவக்கோள்களும், இந்த இறை ஆற்றலும் பல செய்திகளை நம்ம வாழ்க்கைக்கு அ நிச்சயமா சொல்லும். சரிதானுங்களா? சரி. இந்த பிரபஞ்ச காட்சி நான் 4வது நாள், 5வது நாள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு சொன்னேன். கரெக்ட்டா வரல அப்படின்னு. கஷ்டப்பட்டேன்னா ஒண்ணும் இல்ல. அந்த ஃபீலே வரல. கொஞ்சம் வெக்ஸ் ஆன மாரி ஆயிருச்சுன்னு கூட பதிவு பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்ஸு, இந்த மெடிடேஷன் எல்லாம் போக, 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 போக நீங்க நெனைக்கிறப்போவெல்லாம் பிரபஞ்ச காட்சி, அகக்காட்சியா வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. நான் சொன்னேன். மதியானமோ எப்பவோ சொன்னேன்னு தெரியல. நேற்றைக்கு அந்த ஒரு நாள் வகுப்புக்கு வந்தவங்க ஒரு 40 பேர் வந்திருந்தாங்க. சரியாங்களா? அது ஏன் அப்படி பண்ணீங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 80 பேர் பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனா 40 பேர் தான் வந்திருந்தாங்க. உணவு தான் கொஞ்சம் அதிகமா எடுத்து கொஞ்சம் மீதமாயிருச்சு. 40 பேர் வந்தது பத்தி எனக்கு குறை இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் கூட. ஆனா அந்த 40 பேர் வந்து சிலர் வந்து பயிற்சி எடுத்தவங்க, சாரி எடுக்காதவங்க சிலர் வந்திருந்தாங்க. எடுத்தவங்க நெறைய பேர் வந்திருந்தாங்க. பட் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இதுவரைக்கும் நான் வந்து இந்த மௌனத்துக்கு அப்புறம் நேரடியா தியானம் வந்து நேரடியா நடத்தல இதுவரைக்கும். நம்ம Zoomல தான் பண்றோம். நேரடியா நடத்துனது நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் அந்த இடத்தோட ஒரு ஃபீல் அவங்க சித்தாரா எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களோட இடம் மேல வீடு வந்து வீடே வந்து கோவில் மாரி வச்சிருக்காங்க. ஆ அவ்வளோ ஒரு அவங்களோட ஒரு பெட்ரூம் போய் கொண்டு போய் காமிச்சாங்க. ஆக்சுவலா நான் வந்து மகரிஷியோட அ பெட்ரூம்குள்ள அந்த ஹால்க்குள்ள ரூம்க்குள்ள போனா எப்படி இருக்குமோ, அந்த சேம் ஃபீல் எனக்கு அங்க ஃபீல் ஆச்சு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரிங்களா? அவங்களோட உறங்குகிற அறைய அந்த மாரி வச்சிருக்காங்க. அவ்வளோ வைப்ரேஷனா, அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவலா, அவ்வளோ ஒரு ஒரு தெய்வீகமா ஒரு கோவில் மாரி தான் வச்சிருக்காங்க. வீடே வந்து உண்மையாலுமே ஒரு கோவிலுக்குள்ள ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அது கீழ ஃப்ளோர்ல வந்து நம்மளோட ப்ரோகிராம். சரி, அங்க வந்தவங்க 40 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்டாலும், ஒரு ஆள் கூட மாத்தி சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சரிதானுங்களா? இந்த அமைதி நிலை போறதுக்கெல்லாம் முதல்ல எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், இல்லைங்களா? வித்தின் அ செகண்ட்ல அந்த அமைதி நிலை கிடைக்குது. நேத்துக்கு மெடிடேஷன் அப்படி ஒரு ஃபீல். 2 மெடிடேஷன்லயும் 2 தடவ நடத்தணும். 2லயுமே எனக்கும் நிறைவு பண்றதுக்கு மனசு இல்ல, அவங்களுக்கும் நிறைவு பண்றதுக்கு மனசு இல்ல. பட் அது ஒரு தியான நிகழ்ச்சியா போயிறக்கூடாது. புதிய அன்பர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசினோம். ஆனா, அப்படி ஒரு ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை வந்து
நம்மால எய்த முடியுது. சரிங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பிரபஞ்ச காட்சி அந்த போராட்டமான காலத்துக்கு அப்புறம், எப்ப நெனச்சாலும் அந்த பிரபஞ்ச காட்சி. சரிதானுங்களா? அந்த இறைநிலைக்கான அந்த காட்சி. சரிங்களா? அது எல்லாமே நல்லா வந்து கிடைக்குது. சரிங்களா? இது வந்து தியானத்துல, மௌனத்துல, இயற்கையோட இணைஞ்சிருக்கிறதுனால, நன்றி உணர்வு சொல்றதால, மன்னிப்பு கேட்பதால, இதெல்லாம் நடந்த ஒரு ஒரு விஷயம்னு நீங்க வந்து வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? ரைட். போதும். இன்னைக்கு இது போதும். சரிங்களா? சரி. ஃபைனலா திரும்ப எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொல்லி நிறைவு செய்றேன். தயவு செஞ்சு மௌனத்தையும், தியானத்தையும் இன்கிரீஸ் பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். சரிதானுங்களா? ஆ நீங்க மௌனத்தையும், தியானத்தையும் இன்கிரீஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல கிடைக்கிற எல்லா விஷயமுமே நிச்சயமா கிடைக்கும். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் குறைஞ்சது இந்த வருஷம் 2024ல ஒரு 10 டேஸ் மௌனமாவது நீங்க நிச்சயமா இருக்கணும். சரிங்களா? அந்த மௌனத்துல இருக்கிற அனுபவங்கள நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். தியானத்துல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள நீங்க ஷேர் பண்ணணும். அதன் மூலமா நெறைய பேர் மௌனம் இருக்கணும். நெறைய பேர் ஆழ்ந்த தியானத்துல ஈடுபடணும். சரிதானுங்களா? இதற்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி பார்ப்போம். அடுத்த வாரம் இத ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம போலாம். சரி. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா சொந்த கதை, சோக கதை எல்லாம் கேட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி. சரிங்களா? அனைவரையும் வாழ்த்திருவோம். அ தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு. அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி.